ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பசங்களுக்கு மதியம் லஞ்ச் என்ன செய்யணும்னு யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு அடுப்பில் சாதத்தையும் இன்னொரு அடுப்பில் நம்ம தக்காளி தொக்கையும் செஞ்சிடலாம். சாதம் வேகிறதுக்குள்ளேயே நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தக்காளி சாதம் செய்யறதுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசியை வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். சூட்டோட சாதத்தை கிண்டும்போது சாதம் உடஞ்சிரும், ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் சாதத்தை ஆற வச்சு சாப்பாடு கிண்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி சாதத்துக்கு சாப்பாட்டு அரிசி, பச்சரிசி இல்லை பாஸ்மதி அரிசி கூட சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிங்க. அது நல்லா வெடிக்கட்டும். இப்போ நம்ம கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சாதம் வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயத்துக்குள்ளேயே நம்ம ஒரு 6-7 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கோம். அந்த பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுடனே நான் ஒரு 4 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தக்காளி சாதத்தில் எந்த ஒரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணல. சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பச்சை மிளகா சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதில் வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேறு எந்த மசாலாவும் இதில் நம்ம ஆட் பண்ணல. பட்டை வகைகள்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. சிம்பிளாக ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்து இதோடைய பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அன்னுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா சுண்டி வர அளவுக்கு எடுத்துக்கலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி நடுவில் கிண்டி விடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றின எண்ணெய் தான் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் உப்பு ஆட் பண்ணணும். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சால்ட் உப்பு எடுத்துக்கிறேன். இப்போ
நம்ம சாதத்தில் வந்து எந்த உப்பும் சேர்த்து நம்ம வடிக்கல. சாதத்தில் உப்பு சேர்த்து வடிச்சிருந்தா நீங்கள் பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க. இப்போ இதில் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை வந்து இதில் போட்டுக்கலாம். நான் 2 கப்பு அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம சாதத்தை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி சாதம் எல்லாம் நல்லா கிளறி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணலாம். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்கு தக்காளி சாதம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.